உலக தலைவர்கள் எல்லாம் உற்று நோக்கும் தலைவராக பிரதமர் மோடி உயர்ந்திருப்பதாக ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்தை ஆதரித்து இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத், ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் ஊரணிபுரம் சிவவிடுதி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய வைத்தியலிங்கம், மோடிதான் பிரதமராக வேண்டுமென இந்திய மக்கள் மட்டுமின்றி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக கூறினார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல மக்கள் நல திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் பிரதமர் மோடி உலக தலைவர்கள் எல்லாம் உற்று பார்க்கக்கூடிய உலக தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கம் நிறுத்தப்பட்டு விட்டது. பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, பட்டாதாரி பெண்களுக்கு 50,000 ரூபாய் கொடுப்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுப்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்கும் திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது திமுக ஆட்சியிலே மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது, சொத்து வரி உயர்ந்து விட்டது. இப்படி மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கட்ட இன்றைக்கு பாரத பிரதமர் ஒவ்வொரு விவசாயிக்கும் 6,000 ரூபாய் வங்கி கணக்கில் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. கேஸ் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியவர், உலக தலைவர்கள் எல்லாம் உற்று பார்க்கக்கூடிய உலக தலைவராக உயர்ந்திருப்பவர். இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பேசுகையில், கொரோனா காலத்தில் மோடி ஆட்சியில்தான் 2 முறை தடுப்பூசி போடப்பட்டதாக கூறினார். கொரோனா காலத்தில் இருந்து தற்போது வரை ரேஷன் கடைகளில் இலவசமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதும் மோடி ஆட்சியில்தான் என்றும் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். இந்த ஊசி நமக்கு கொடுத்தது யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம்முடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நம்ம நாட்டிலேயே ஊசி தயாரிச்சு நம்ம நாட்டு மக்களுக்கு 2 முறை, எல்லாம் 2 முறை போட்டீங்களா தடுப்பூசி? அது மட்டுமல்ல, கொரோனா காலத்திலிருந்து இந்த தினம் வரைக்கும் ரேஷன் கடைகளில் இலவசமாக உணவுப் பொருட்களை வழங்கி வருவது யாருடைய ஆட்சி? நரேந்திர மோடியுடைய ஆட்சி. ஆகவே தவறாமல் தமிழர்கள் நன்றி கடன் பட்டவர்கள். இந்த டெல்டா பகுதியில் மீத்தேன் திட்டம் வந்தது. நம்முடைய டெல்டா நாயகன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் அண்ணாமலை அவர்களை அழைத்து சென்று ஒரே நாளிலே அந்த திட்டத்தை ரத்து செய்ய வைத்த ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய கருப்பு முருகானந்தம். ஆகவே தாமரை சின்னத்திலே தவறாமல் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள்.